ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களோடு போயிருந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தனியாக அழைத்து கொண்டு போய் அவர்களை ஜெபிக்கும்படி சொல்லிவிட்டு இயேசு தனியாக சென்று ஜெபித்தார். அவர் திரும்பி வந்து பார்க்கிற பொழுது அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று சொன்னார். அதைத் தொடர்ந்து அவர் பேசும் பொழுது ஜெபிக்க வேண்டியதன் காரணத்தை இங்கே குறிப்பிடுகிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஜெபிக்கிறதனுடைய நோக்கங்கள் பல விதங்களிலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே இயேசு சொன்ன காரியம், உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை வருகிறது, நீங்கள் அதில் அகப்பட்டு துன்பங்களை அனுபவிக்காமல் இருக்க வேண்டுமானால் இப்போது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்றார். நாம் காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு நம்முடைய ஜெப அனுபவங்களை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். பொதுவான ஜெபங்கள் அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஆனால் சோதனையும் இக்கட்டும் நமக்கு நெருங்கி வருகிற பொழுது நம்முடைய ஜெபங்கள் அதிகமாக வேண்டும், நேரம் அதிகமாக வேண்டும். குறிப்பாக விழித்திருந்து ஜெபிக்கிறதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நாம் ஜெபிக்க தவறி விடுவோமானால் பிரச்சனைகளுக்குள் அகப்பட்டு விடுவோம். அது நமக்கு நீங்காத வேதனைகளை உருவாக்கிவிடும். இயேசு கிறிஸ்து யூதாசினால் காட்டி கொடுக்கப்படக்கூடிய வேளை நெருங்கி வருகிறதையும் அவர் சிலுவையில் அறையப்படுகிறதையும் குறித்து இயேசு நன்றாக அறிந்திருந்தார். அந்த நாட்களிலே சீஷர்கள் எவ்வளவு வருத்தப்பட போகிறார்கள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். குறிப்பாக பேதுரு இயேசுவை மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனை நெருங்கி வருகிறதையும் அவர் கண்டார். ஆகவேதான் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நம்மையும் ஆண்டவர் ஜெபிக்கும்படி ஏவுகிற, உணர்த்துகிற, பேசுகிற நேரங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு ஏதாகிலும் சாக்குப்போக்கு சொல்லி தப்பிக்கிறதற்கு வழி பார்க்காமல் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறதற்கு தீவிரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சோதனைகளில் அகப்படாதபடிக்கு நம்மை காப்பாற்றி கொள்ளுகிறதற்கு முடியும். சோதனைகளில் அகப்படுகிறதை யாரும் விரும்புகிறதில்லை. அப்படியானால் ஜெபிக்காத மனுஷன் சோதனையில் அகப்படுவது தவிர்க்க முடியாத ஒரு காரியமாகவும் இருக்கிறது. சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனைகள் நெருங்கி வருகிறதை உணர்ந்து கொண்டு அதிகமாய் ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் சோதனைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு ஜெபிக்கும்படி நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வீணான பிரச்சனைகளில் சிக்கி கொள்ளாமல் இருக்கிறதற்காக விழித்திருந்து ஜெபிக்கிற நல்ல அனுபவத்தை எங்களுக்கு தாரும். அதை சரியாக உணர்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.